How much gap is needed after an abortion? ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்டுக்கு அபார்ஷன் லைக் ஒரு வாட்டியோ இல்லை 2 வாட்டி ஆனாவும் என்ன கேட்பாங்கன்னா, டாக்டர் நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி நாங்கள் எப்போ ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற கொஷின் எல்லாருக்குமே வரது தான். இதில் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் டூ ஆஸ்பெக்ட் இன்வால்வ். ஒன்று வந்து ஃபிசிக்கல் ரெக்கவரி அண்ட் செகண்ட் எமோஷனல் ரெக்கவரி. ஃபிசிக்கல் ரெக்கவரினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் அவங்களோட ரெகுலர் பீரியட்ஸ் ஒரு 6 to 8 வீக்ஸ்லேயே வந்துடும். ஆனால் அந்த கர்ப்பப்பை லைனிங் நார்மல் ஆகிறதுக்கும் அந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் ப்ரெக்னன்சி ஹார்மோன் பேஸ்லைன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எமோஷ்னலாக சில பேர் வந்து ரொம்ப டைம் எடுப்பாங்க, லைக் ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆவாங்க. ஸோ ஜென்ரலி வாட் வி அட்வைஸ் அஸ் ஆப்ஸ்டடிஷியன் பார்த்தீங்கன்னா, 3 to 4 months கேப் ஒரு அபார்ஷன் ஆனால் கொடுக்கறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அண்ட் பிஃபோர் ட்ரையிங் ஃபார் ப்ரெக்னன்சி ஒரு அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, லைக் சில சிம்டம்ஸ்லாம் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க ஹீமோகுளோபின் நார்மலாக இருக்கணும். செகண்ட் அவங்களுக்கு வந்து ஆன்கோயிங்காக ப்ளீடிங்கோ பெயினோ ஃபீவர் எதுவும் இல்லாமல் இருக்கணும். தேர்டு அவங்களோட பீட்டா ஹெச்சிஜி லெவல் வந்து பேஸ்லைன் ஆர் லெஸ் தென் 10 வந்திருக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த 2 அபார்ஷன்லாம் ஆயிருக்கு அப்படின்னா தைராய்டு அண்ட் டயபெட்டிஸ் ஸ்க்ரீனிங் பண்ணிக்கிறது நல்லது. ஃபிஃப்த்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து அவங்க அடுத்த ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணாங்கன்னா அபார்ஷன் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.